எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹோம்பி வேர்ல்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற எல்லா டிப்ஸையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சமைக்கும்போது அதில் இருக்கிற கரண்டியை எதில் வைக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற மூடி, கிண்ணம், பால் சட்டி மூடி எல்லாத்தையும் நார வச்சுருவோம். சில நேரம் இந்த மாதிரி அடுப்புலையுமே வச்சுடுவோம். அதனால் துணிக்கு மாட்டுற இந்த கிளிப்பை கடாயில் மாட்டி விட்டுருங்க. இது பக்காவாக நல்ல சூப்பரான ஒரு ஸ்டாண்ட் ஆகிடும். இதில் எந்த வகையான கரண்டியும் வைக்கலாம். பெரிய கிண்ணத்தில் சின்ன ஸ்பூனாக போடும்போது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு இந்த ரப்பர் பேண்ட் இருந்தால் போதும். ஸ்பூனை வெளியே எடுத்து கழுவிட்டே ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. எண்ணெய் மாதிரி அவசர கொடுக்கையாக இருக்காமல். இப்போது எவ்வளோ சின்ன ஸ்பூனாக இருந்தாலும் வலிக்கி கிண்ணத்துக்குள்ளே விழுகாது. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. மழுங்கின கத்தியை ஈஸியாக சாணம் பிடிக்கணுமா, அதுக்கு இந்த ஸ்ட்ரைனர் போதுங்க. இந்த கம்பி ஸ்ட்ரைனரில் இந்த மாதிரி 4 தேய் தேய்ச்சிங்கன்னா சாணம் பிடிக்கிறவங்கள தேடுற அவசியமே இல்லை. இதில் நீங்கள் எந்த சைஸ் கத்தி, கத்திரிக்கோள், அருகாமனை எது வேணாலும் நீங்கள் இதில் சாணம் பிடிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது குப்பையில் போடுற இந்த பத்தியோட அட்டையை நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸாக மாற்றலாம். பத்தி சாம்பிராணி வைக்கிற ஒரு ஸ்டாண்டாகவே இதை மாற்றிடலாம். இதுக்கு பத்தி போகிற அளவுக்கு ஒரு பாட்டில் மூடியில் ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. அதை நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ சாம்பிராணி போக கங்கு விழுந்தால் ஓட்டை விழுகாமல் இருக்கிறதுக்கு மேலே கம்மை வச்சு நான் கோட் பண்ணிடுறேன். இதை காய விடும்போது கங்கெல்லாம் எதுவும் பண்ணாது. இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்லேயோ ஜிப்லாக் பேக்லேயோ போடும்போது காற்று நல்லா புஷ்ஷுன்னு அடைச்சிக்கிறோம் இல்லையா, காற்று வெளியேற்ற சிரமப்படாதீங்க. ஒரு பவுலில் கவர் முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. அதில் இந்த மாதிரி லைட்டாக அமுக்கி கொடுத்து இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டிங்கன்னா காற்று பூரா வெளியே வந்துடும். இப்போ அந்த கவருக்குள்ள பொருள் எல்லாமே லேமினேஷன் பண்ண மாதிரி நல்லா ஒட்டிக்கிருச்சு. அடுத்து கட் பண்ண இந்த மாதிரி கவரை எப்படி ஹோல்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். கவர் இந்த அளவுக்கு நல்லா சுருட்டி விட்டுட்டிங்கன்னா ரப்பர் பேண்ட் போட்டதை விட நல்லா டைட்டாகவே இருக்கும். எந்த வாசனையுமே வராது. எறும்புகளுக்கு இது என்னதுன்னே தெரியாது. ஈஸியாக கோர்க்கிறது ரொம்ப சிரமந்தாங்க. இது ஈஸியாக்குறதுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள். வீடு கூட்டுற இந்த மாதிரி விளக்கமர அல்லது நீல ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற இந்த வயரை ஒன்று மட்டும் நீங்கள் உருவி எடுத்துக்கோங்க. அதை பேனாவோட மேல் மூடியில் உள்ள ஓட்டையில் சொருகிட்டு இல்லை அந்த மேல் பகுதியில் அப்படியே சொருகி விட்டுருங்க. அது நல்லா நின்றுக்கும் டைட்டாக. இப்போ அந்த வயரை அமுக்கி விட்டுட்டிங்கன்னா அது சின்னதாயிடும், ஊசிக்குள்ள நுழையிற மாதிரி. நூல் கோர்க்கும் போது அதை லைட்டாக நீங்கள் எடுத்து மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ ஈஸியாக நூல் கோர்த்துடலாம். நம்ம ஹோம்பி வேர்ல்ட் சேனலில் டிப்ஸு, கிராஃப்ட்ஸு அப்படின்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும்னு நம்புகிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.